ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தனுசு ராசிக்காரங்களை பற்றி. உங்கள் வாழ்க்கையை நேராக பார்த்தா ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். நீங்கள் மனசு நல்லதுனால தான் அதிகமாக கஷ்டத்தை பார்த்துருக்கீங்க. நீங்கள் எப்பொழுதுமே நேராக பேசக்கூடியவங்க, உள்ளே என்ன இருக்குன்னு அதே மாதிரி வெளியே சொல்லக்கூடியவங்க. பொய் பேசுறது தெரியாது, யாரையுமே பின்னால் பேசுகிறதுமே பிடிக்காது. ஆனால் இந்த நேர்மையால் தான் சிலர் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்கள் கஷ்டம் அப்படிங்கிறது பெருசாக வந்தது எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? நீங்கள் அதிகமாக நம்பினவங்ககிட்ட இருந்து தான். நண்பர்கள்னு நினச்சவங்க தேவைக்காக மட்டுமே வந்திருப்பாங்க. வேலையில் கூட உங்கள் உழைப்பை பயன்படுத்தி பலன் வேறு யாராவது எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் இல்லாமல் இது முடியாதுன்னு சொல்லி வேலை வாங்கிட்டு முடிஞ்சதுமே உங்களை மறந்துருப்பாங்க. குடும்பத்தில் கூட நீங்கள் அமைதியாக தாங்கினவங்களாக இருப்பீங்க. எல்லாருமே நிம்மதியாக இருக்கணும்னு நீங்கள் உங்கள் ஆசைகளை எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுருந்துருப்பீங்க. உங்களுக்கு வேண்டியதை வாங்காமல் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்த நேரமும் இருக்குது. உங்கள் கஷ்டத்தை சொல்லாமல் சிரிச்சிட்டே இருந்தீங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி பண்ணுனீங்கன்னு நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. யாராவது பணத்துக்காக கஷ்டப்பட்டால் நீங்கள் கையில் இருந்ததை கொடுத்துடுவீங்க. யாராவது மனசு உடைஞ்சா நீங்கள் நேரம் ஒதுக்கி ஆறுதல் சொல்லுவீங்க. யாராவது வழி தெரியாமல் நின்னாங்க அப்படின்னா நீங்கள் வழிகாட்டியிருப்பீங்க. ஆனால் அந்த உதவிக்கு எல்லாருமே மதிப்பு கொடுத்தாங்களா, இல்லை சிலர் அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க? இது சிலர் அதையவே பழக்கமாகவும் ஆக்கிக்கிட்டாங்க. இவங்க கேட்காம கொடுப்பான் அப்படின்னு நினச்சி உங்களை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாங்க. உங்கள் மனசுக்கு அதிகமாக காயம் வந்திருக்கு. அங்கே தான் நான் இவ்வளவு நல்லது செஞ்சுமே ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு உள்ளுக்குள்ளே உங்களுக்கு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். உறவுகளில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்க, ஒருத்தரை நேசிச்சிங்க அப்படின்னா முழு மனசோடு நேசிச்சிங்க. அவங்களுக்காக நேரம் ஒதுக்கிறது, அவங்களுக்காக அன்பு கவனம் எல்லாத்தையுமே குறைக்காமல் கொடுத்துருக்கீங்க. ஆனால் சில நேரம் அந்த அன்பு ஒரே பக்கம்தான் இருந்திருக்கு. நீங்கள் கொடுத்த அளவுக்கு திரும்பி வந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதுதான் உங்களை அதிகமாக ரொம்பவே உடைச்சிருக்கு. ஆனால் அந்த உடைஞ்சதில் கூட நீங்கள் கெட்டவங்களாக மாறலை, இன்னும் நல்லவங்களாக தான் இருந்திருக்கீங்க. இது உங்களுடைய ஒரு பெரிய தன்மை. நீங்கள் பல தடவை இனி யாருக்கும் இவ்வளவு செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்திருந்திருக்கலாம். ஆனால் யாராவது கஷ்டப்பட்டால் மறுபடியும் ஓடி போய் உதவி பண்ணியிருக்கீங்க. அதுதான் உங்கள் மனசும். வேலை பக்கம் பார்த்தாலும் நீங்கள் உழைச்சதுக்கு தகுதி மதிப்பு கிடைக்காத நேரமாக இருந்திருக்கும். உங்கள் முயற்சி அப்படிங்கிறது கவனிக்கப்படாமையே போயிருந்திருக்கும். அதனால் மனசு அப்படிங்கிறது ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருந்திருக்கும். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் செஞ்ச நல்லது அப்படிங்கிறது எப்பொழுதுமே வீணாக போகாது. யாருக்காக செஞ்சாலும் அது ஒரு நாள் உங்களுக்கே திரும்பி வரும். அதுவே வாழ்க்கையினுடைய நியதியும் கூட. இப்போது நீங்கள் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருப்பீங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி நம்பக்கூடாது, எல்லோருக்கும் ஒரே அளவு கொடுக்கக்கூடாது. இந்த புரிதல் உங்களுக்கு வருது. அது நல்ல விஷயந்தான். நீங்கள் நல்லவர் அப்படிங்கிறதுனால எல்லோருமே எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் உங்கள் மதிக்கிறாங்களோ, யார் உங்கள் மனசை புரிஞ்சுக்கிறாங்களோ, யார் உங்களுக்கு உண்மையாக இருக்காங்கன்னு தோணுதோ அவங்களுக்காகத்தான் உங்களுடைய நேரம் அன்பு உதவி இது எல்லாத்தையுமே பண்ணணும். நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே உங்களை கெடுப்பதற்காக கிடையாது. அது உங்களை கற்றுக் கொடுக்க வந்ததுதான். இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே புத்திசாலித்தனமானதாக இருக்கணும். நீங்கள் இன்னுமே அப்படியே நல்ல மனசோடு இருப்பீங்க. ஆனால் இப்போது அதுக்கு கூட சேர்ந்து ஒரு எல்லை வைக்க கற்றுருந்துருப்பீங்க. நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிக்கணும். உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னுமே நல்ல திசையில் போக போகுது. நீங்கள் கொடுத்த நல்லதுக்கு பதில் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய உண்மையாக மதிக்கிறவங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர ஆரம்பிப்பாங்க. அந்த நாள் தூரமாக இல்லை. அது வரைக்கும் உங்கள் மனசை காப்பாற்றுங்க. யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு கவனமாக தேர்வு பண்ணுங்கள். நீங்கள் செஞ்ச நல்லதுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல பதிலை கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதியாக எங்களால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். தனுசு ராசிக்காரங்க இன்னுமே கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை நிதானமாக நினச்சி பார்க்கும் பொழுது நீங்கள் செஞ்ச நல்லதும் அதுக்கு கிடைத்த பதிலும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தான் உங்கள் மனசு எவ்வளவு சுமை சுமந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எப்பொழுதுமே நம்மனால யாராவது சிரிக்கணும்னு நினச்சி நடந்துக்கக்கூடியவங்க. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக காயத்தை கொடுத்துட்டு அந்த சிரிப்பை பயன்படுத்திக்கிட்டவங்களாக இருக்காங்க. அதிகமாக நண்பர்களாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய ரகசியங்களெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி அதையே வேறு இடத்துல போய் சொல்லி உங்களை சிரமப்படுத்துறதுக்கான நேரங்கள் எல்லாமே கூட வந்திருந்திருக்கு. வேலை பார்த்த இடத்துல கூட நீங்கள் நேர்மையாக உழைச்சிருப்பீங்க. மேலே இருந்தவங்க சொன்னதை முழு மனசோடு செஞ்சு முடிச்சிருப்பீங்க. இந்த முறை உங்களுக்கு நல்ல உயர்வு வரும்னு நம்பிக்கை கொடுத்தாங்க. ஆனால் கடைசியில் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வேற யாருக்கோ போயிருந்திருக்கும். அந்த நேரம்
உங்களுடைய மனசு எவ்வளவு உடைஞ்சிருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். குடும்பத்துக்காக நீங்கள் செஞ்ச தியாகம் அப்படிங்கிறது இன்னுமே பெருசு. உங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச வழியை விட குடும்பத்துக்கு தேவையான வழியை தேர்வு பண்ணியிருக்கீங்க. யாராவது கஷ்டப்பட்டா முதல்ல ஓடி போய் உதவி பண்ணினது நீங்கள் தான். ஆனால் உங்களுக்கு கஷ்டம் வந்தப்போ அதே அளவுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். உங்கள் மனசு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமான காயத்தை கொடுத்துருந்துருக்கு உங்களுக்கு. மதிப்பில்லாமல் நடந்துக்கிட்டது தான் நீங்கள் செஞ்ச உதவியை சிலர் சாதாரணமாக எடுத்துக்கிட்டாங்க. இவன் செய்வான்னு நினச்சி நன்றி கூட சொல்ல மறந்துட்டாங்க. உறவுகளில் கூட நீங்கள் நிஜமாக இருந்தீங்க, யாரையுமே ஏமாற்ற நினைக்கல. உங்களுடைய அன்புங்கிறது நேர்மையானது. ஆனால் சிலர் அந்த அன்பை புரிஞ்சுக்காம அதை ஒரு சுலபமான வாய்ப்பாக எடுத்துக்கிட்டாங்க. நீங்கள் கொடுத்த அளவுக்கு திருப்பி வராததுனால உங்கள் மனசுங்கிறது ரொம்பவே விலக ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்கும். நீங்கள் பல தடவை மன்னிச்சிங்க, தவறு செஞ்சவங்களையும் மறுபடியும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அனுமதிச்சிங்க. இந்த முறை மாறியிருப்பீங்கன்னு நம்பினீங்க. அதை மீண்டுமே பார்க்கும் பொழுது ஒரு கதை மாதிரி நடத்திட்டாங்க. இது எல்லாமே உங்களுடைய பலவீனம் கிடையாது. இது எல்லாமே உங்களுடைய ஒரு நல்ல மனசு தான். ஆனால் இப்போது வாழ்க்கைக்குள்ளே ஒரு பாடம் அப்படின்னா, எல்லாருமே அந்த நல்ல மனசுக்கு தகுதியானவங்க இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ மெதுவாக மாற ஆரம்பிச்சிருக்கீங்க. யாரை நம்பணும், யாரை தூரமாக வைக்கணும், இந்த புரிதல் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வருது. அந்த மாற்றம் தான் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். நீங்கள் இன்னுமே நல்லவங்க தான். ஆனால் இப்போது அந்த நல்லதுக்கு ஒரு வரம்பு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய வளர்ச்சி. யாருக்கெல்லாம் உண்மையான அன்பு கொடுக்கணும்னு நீங்களே தேர்வு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் வாழ்க்கையில் பணம், வேலை, உறவு எல்லாமே ஒரே நேரத்தில் சோதனையை கொடுக்குற நேரமாக இருந்திருக்கும். அதனால தான் சில நேரம் ஏன் எல்லாமே எனக்கு இப்படியே தோணியிருக்கு அப்படின்னு தோணும். ஆனால் அந்த சோதனைங்கிறது உங்களை வலிமையாக்கி இருக்கு. இப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சமாளிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த அனுபவம் தான் உங்களை பெரிய பலமும் கூட. நீங்கள் உதவி செஞ்சவங்களில் சிலர் இப்போ தூரமாக இருக்கலாம், சிலர் திரும்பி பேசி இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் யோசித்து முடிவெடுக்கணும். பழைய மாதிரி உடனே மனசை திறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். உங்களை மதிக்கிறவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் நிலைச்சும் இருந்திருப்பாங்க. நீங்கள் இழந்ததை நினச்சி வருந்தாதீங்க. அது உங்களுக்கு தேவையில்லாததுனால தான் கண்டிப்பாக போயிருக்கும். உங்களுக்காக இன்னுமே நல்லதாக வரப்போகுது. நீங்கள் செஞ்ச நல்லதுக்கு வாழ்க்கை கணக்கு வச்சுருக்கு. அது ஒரு நாள் திரும்பி வரும். அது வரும்போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும். அது வரைக்கும் உங்கள் மனசை காப்பாற்றுங்க. யாருக்கெல்லாம் உங்கள் நேரத்தை கொடுக்கணும்னு கவனமாக இருங்க. நீங்கள் நல்லவங்க தான். ஆனால் இனிமேல் ரொம்பவே புத்திசாலித்தனமாக நல்லவங்களாக இருக்கணும். யாருக்காகவும் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டான்னு கூட சொல்லலாம். நீங்கள் எவ்வளவு பண்ணினாலும் நன்றி இல்லாமல் திரும்பவும் உங்களை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. உங்கள் வாழ்க்கைங்கிறது இப்போ ஒரு புதிய பாதைக்கு திரும்ப போகுது. அந்த பாதை உங்களை அமைதியாக்கும், நிம்மதியாகவும், மதிப்பு கொண்டும் போக போகுது. நீங்கள் அதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எல்லா விஷயங்களையும் வச்சு பார்க்கும் பொழுது நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறதே வெளியில் பார்க்குற பொழுது ரொம்ப சுலபமெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு சிரிப்புக்குள்ளேயும் ஒரு கதை இருக்கும். அந்த கதையில் கஷ்டம்தான் அதிகமாகவும் இருந்திருக்கும். நீங்கள் யாருக்கெல்லாம் நல்லது பண்ணீங்கன்னு நினச்சி பாருங்கள். நண்பன் கேட்ட உடனே உதவி பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்காக உங்களுடைய நேரத்தை எல்லாம் விட்டுட்டு பணம் இருந்தால் கொடுத்துருக்கீங்க. இல்லைன்னா எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கூட உதவி பண்ணக்கூடிய மனசு தான் உங்களுக்கு. ஆனால் அவங்க வேலை முடிஞ்சதுமே உங்களை தேடி வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் மேட்ரு. இப்போது அவங்களுக்கு தேவையில்லாத நேரம் கூட நீங்கள் நினைவிலேயே இல்லாத மாதிரி நடந்திருப்பாங்க. உறவுகளில் இன்னுமே பெரிய கஷ்டங்கள் தான். இவங்க தான் நமக்கு எல்லாம்னு நம்பி முழு மனசோடு இருந்திருப்பீங்க. அவங்களுக்காக நீங்கள் உங்களையே மாற்றிக்கிட்டீங்க. அவங்களுக்கு பிடிக்காததெல்லாம் விட்டுட்டீங்க, அவங்களுக்கு பிடிச்சதை ஏற்றுக்கிட்டீங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு மாறினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் உங்களுடைய மனசை ரொம்பவே உடைச்சிருக்கு. குடும்பத்தில் கூட நீங்கள் பல தடவை உங்களை ஒதுக்கி வச்சிங்க. உங்களுக்கு வேண்டியது அப்படிங்கிற பிறகு மற்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தீங்க. நாம் தங்கிக்கலாம்னு நினச்சிங்க. ஆனால் தாங்குதலுக்கு எல்லை இல்லாமையே போயிருக்கு. சில நேரம் உங்கள் நல்ல மனசு சிலர் பலவீனம்னு நினச்சிருப்பாங்க. நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்கன்னு தெரிஞ்சதுனால அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்கள் மௌனமாக இருக்கிறதுனால அவங்களுடைய தவறு எல்லாமே பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் பல தடவை உள்ளுக்குள்ளே உடைஞ்சு போயிருக்கீங்க. யாருக்குமே தெரியாமல் கண்ணீர் விட்டுருக்கீங்க. நான் ஏன் இவ்வளவு கொடுக்கணும்னு உங்களை கேள்வி கேட்டிருப்பீங்க. ஆனால் மறுநாள் மீண்டுமே அதே நல்ல மனசோடு நடந்துக்கிட்டீங்க. அதுதான் உங்களுடைய தனி சிறப்பும் கூட.
ஆனால் அதே நேரம் உங்கள் காயத்துக்கும் ஒரு காரணமாக இருக்குது. இப்போது வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய பாடத்தை காட்ட போகுது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் ப்ரே பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்க கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவோம். ஓம் நம சிவாயா, ஓம் முருகா போற்றி, வேல் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.